சுவையான சுரக்காய் குழம்பு வைப்பது எப்படி? அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள், முதல்ல சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வெங்காயம் வறுக்கிறதுக்கு, அப்புறம் அதுக்கு தேவையான கொத்தமல்லி, அதே மாதிரி வரமிளகாய், பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள், அப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா கடலக்கொட்டை இடித்து அந்த சுரக்காயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான கடலக்கொட்டை, அதாவது நிலக்கடலை என்று சொல்லக்கூடிய கடலக்கொட்டை. இப்போ செய்முறை பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுத்து கடலக்கொட்டை போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தோடனே எடுத்து கொட்டிக்கிறோம். தடத்தில் கொட்டிக்கிறோம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து இப்போ வரமிளகாய், அதே மாதிரி கொத்தமல்லி, இது ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். லைட்டாக வணக்கினாவும் போதுன்னா மிளகாய் சீக்கிரம் கருவிடும். அதனால் டக்குன்னு எடுத்து கொட்டிக்கிறோம். இதை இடித்து பவுடர் பண்ணி கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அடுத்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கிறோம். ரைட். அடுத்தது கடுகு பொரிச்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கிறோம். போடுங்க. வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அடுத்து வறுத்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு போட்டாச்சு. ஒரு வதக்கிட்டு அப்புறம் சுரக்காய் போட்டுக்கலாம். சுரக்காய் போடுங்க. ஓகே. அப்புறம் அடுத்தது மஞ்சள் தூள், ஜீரகம், மஞ்சள் தூளும் போட்டுங்க. ரைட்டு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மிளகாயும் கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொட்டி அரைக்கும் போது அப்புறம் பார்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது பண்ணது பாருங்கள், அரைச்சிருச்சு. இதை போடுங்க. ரைட். மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கலக்கிறோம். ஏற்கனவே ஃபேன் காற்றுல ஆற வச்சுருந்த கடலக்கொட்டை, நிலக்கடலையை நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிறோம். நிலக்கடலை மிக்ஸி ஜாரில் கொட்டி பவுட்ரு பண்ணிக்கிறோம். பாருங்கள், பவுட்ரு பண்ணிக்கிறோம். அப்புறம் சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ போய் அரைக்கிட்டோம். ஆமாம், கடலக்கொட்டை அரைச்சாச்சு. பாருங்கள், பவுட்ரு ரொம்ப இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது சுரக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சுக்கிறோம்.
வேகட்டும், ஆவி பிடிச்சி வேகட்டும். சொரக்காய் வந்துருச்சானு? வாவ், அருமையாக வந்துருச்சு. இப்போ கடலக்கொட்டையை கொட்டிக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடலக்கொட்டையை கொட்டுங்கம்மா. கொட்டி ஒரு கலக்குங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே தண்ணி இல்லைம்மா, அடி பிடிச்சி போயிடும். அதனால் டக்குன்னு கலக்குங்க, மிக்ஸ் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு சொரக்காய் குழம்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிடலாம். மா, சொரக்காய் குழம்பு வச்சிங்களா? சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதா? உப்பு காரெல்லாம் நல்லா இருக்குதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மக்களே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் செஞ்சு பார்த்தோம், இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிடலாம்.